நான் நினைக்கவில்லை எந்த அளவிற்கு பேச்சிலே வளர்ச்சி அடைந்து எனக்கு பெருமை தந்திருக்கிறார். மாநில செயலாளராக கழக மாணவரணி செயலாளர். இந்த மாவட்டத்தில் சிதம்பரம் எனது போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் என்றைக்கும் எனது நெஞ்சில் இடம்பெற்ற எனது மரியாதைக்குரிய பெரியவர் ஐயா MRK அவர்களுடைய அந்த நிலம் சிதம்பரம். அந்த சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகம், அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணிக்கான அடித்தளம் போடப்பட்ட இடம். படிக்க கூடாது, உனக்கு படிப்பு வராது என்றான். படிக்க விட்டுப்பார் என் தம்பியை, படித்து காட்டுவான் என்று சவால் விட்டது பெரியார். மறந்து விடாதே. ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், சமஸ்கிருதம் தெரிந்தவன் மட்டும்தான் டாக்டர் படிப்பிற்கு அப்ளிகேஷனே போட முடியும். மெடிக்கல் காலேஜில் சேரணும்னா அவனுக்கு சமஸ்கிருதம் தெரியணும் என்ற சட்டம் இருந்த மாகாணம். அதை உடைத்து தூளாக்கியது நீதி கட்சி, திராவிட இயக்கம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா என்ற நிலைப்பாடு. அதுதான் கடற்பாறைகள். எல்லாரும் சேர்ந்தா நம்மளாம் யாரா இருக்கணும்? கடல் பாறைகள், அசைக்க முடியாத கடல் பாறை. என்னுடைய உயிர், உணர்வு, லட்சியம் அத்தனையும் கருப்பு சிவப்பு திராவிட இயக்கம். நாங்கள் திராவிடர்கள், அதான் மரபினம்னு. மொழி நமக்கு உயிர், உயிர் தருகின்ற மொழி, அடையாளம், அறிமுகம். அது அறிமுகப்படுத்தியதுதான் தமிழ் இனம். உயிர் தான் நமக்கு இனமானது. தமிழ் இனம் அது மரபினம். திராவிட தமிழர்களாகிய நாம், வீரர்களே, வீராங்கனைகளே, தமிழர்களே, தமிழச்சிகளே, புரிந்து கொள்ளுங்கள். திராவிட தமிழர்களாகிய நாம் தெளிவானவர்கள், உறுதியானவர்கள். நம்மை எவனும் இனி நசுக்க முடியாது. நடக்காதே என்று சொன்னவனிடம் நடந்தோம். சட்டை போடாதே என்ற உலகத்திலே கோட்டு போட்டுக் கொண்டு நடக்கிறோம். உனக்கு இது கிடையாது என்றான், அது உண்டு என்றோம். படிக்க முடியாது, இவனுக்கு அறிவு கிடையாது என்றான், படிக்க விட்டு பார் என்று இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழர்கள், நம்முடைய இளைஞர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. இங்க எல்லா தலைவர்களும், நம்ம ராஜ்யவில் ரொம்ப அழகா திராவிட மாடலை எடுத்து பேசினார் இல்லையா? இந்த திராவிட மாடல் அரசை வழி நடத்துகின்ற நம்முடைய முதல்வர், நம்முடைய அன்பு தலைவர் அண்ணன் தளபதி MK ஸ்டாலின் அவருடைய கவர்மெண்ட்டை பார்த்தீங்கல்ல, எல்லாமே மாணவர்கள் தான், எல்லாமே எதிர்காலம் தான். இன்னும் 50 வருடம் கழித்தாலும் 100 வருடம் கழித்தாலும் கருப்பு சிவப்பு கொடியை எவனாலும் இறக்க முடியாது, ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்கின்ற அளவிற்கு காலை உணவில் இருந்து, அரசு பள்ளியிலே படிப்பவர்களுக்கு உயர்கல்வியிலே இருந்து, கல்லூரிக்கு போனால் 1000 என்று வழங்குவதிலே இருந்து, இன்னும் கூட அடுத்த கட்டமாக வெளிநாடுக்கு போக வேண்டும், படிக்க வேண்டும் என்றால் அவர்களின் முதல் செலவை, முதலாண்டு செலவை அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று மாணவர்களுக்காக ஆட்சி செய்கிறார் என்றால் இந்த இயக்க ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. அதனால்தான் இந்த மாணவர் அணிக்குன்னு தனியா பெருமை இருக்கு. உயிரோடு, உறுதியோடு, உணர்வோடு, லட்சியத்தோடு நாம் வாழும் வரை, வீழும் வரை, வரலாறு இருக்கும் வரை கருப்பு சிவப்பு நாங்கள் உதய சூரியனின் தொண்டர்கள் என்ற வெறியோடு இருக்க வேண்டும். உணர்வை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களை அன்பாக உங்களிடம் வேண்டுகோள் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.